எண்ணெய் கத்திரிக்காய் பொடிக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, 7 வரமிளகாய் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது பருப்பு வறுந்த உடனே தனியா, சீரகம் ரெண்டும் ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். இதை வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நம்ம கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த காம்பை மட்டும் எடுங்க. அந்த கீழே இருக்க அந்த பச்சை இருக்கட்டும். இந்த மாதிரி கத்திரிக்காயை நல்லா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பூச்சி இல்லாத கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இன்பிட்வீன் நம்ம மோர் குழம்புக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு அண்டு அரிசி, 7 பச்சை மிளகா, சீரகம் போட்டு மிக்சியில் அரைக்கணும். அதில் ஒரு மூடி தேங்காய் சேர்த்துக்கணும். இப்போ மோர், மஞ்சள் பொடி, கருவேப்பிலை போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். லைட்டாக மோர் சுடுறப்பவே இந்த அரைச்சி வச்ச விழுதை அதில் போட்டு சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி மேலே நுரைச்சி வர மாதிரி வரணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க. மோர் குழம்பு ரெடி. இப்போது கத்திரிக்காய்க்கு பொடி பண்ணி வச்சது எல்லாத்தையும் கத்திரிக்காயிலையும் செக் பண்ணிவிட்டு பூச்சி இல்லாத எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த ஸ்டஃபிங்கை பண்ணி வச்சிடலாம். அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு எல்லா மஞ்சப்பொடி போட்டுட்டு எல்லா கத்திரிக்காயும் அதில் வரிசையாக வச்சுருங்க. அந்த வகுந்தது மேல் பக்கம் இருக்க மாதிரி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுருங்க. விட்டுட்டு திருப்பி மூடி வைங்க. மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.